الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையிலே இந்த ஜும்ஆ தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த ஓரிரை கொள்கையும்
பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அண்ணலும் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அந்த தூதுத்துவ கொள்கையும் நம்முடைய வாழ்விலே உயிர் மூச்சாக கொண்டு இந்த துனியா வாழ்வினை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே ஏராளமான உயிர் ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்து அதிலும் குறிப்பாக திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல இடங்களில் சிலாகித்து பேசக்கூடிய இந்த மனித படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி படைக்கப்பட்ட இந்த மனித குலம், இந்த மனித குலத்திலிருந்து தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய அடியான் என்னை நினைவு கூற வேண்டும். திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் இந்த செய்தியை தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதரும் இதே செய்தியை நமக்கு சம்பவங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். என்னுடைய அடியான் எந்த இபாதத்துகளை செய்தாலும் சரி, எந்த காரியங்களை செய்தாலும் சரி, அதில் என்னுடைய அடியான் என்னை நினைவு கூற வேண்டும், என்னுடைய நினைவு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், உத்லுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், முஹம்மதே வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில சொல்றோம், அக்னீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது வெட்கக்கேடான காரியங்களிலிருந்தும் மானக்கேடான தீமைகளிலிருந்தும் உங்களை என்ன செய்யும், அது பாதுகாக்கும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, வல திக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஹூன், நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பது இல்லையா, அதுதான் மிக பெரியது. தொழுகை என்ற ஒரு இபாதத்தை கொண்டு வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இந்த தொழுகையை உன்னுடைய நண்பனாக்கிக் கொள், இதை உன்னுடைய தோழனாக மாற்றிக்கொள். இந்த தொழுகை என்பது உன்னை மானக்கேடான விஷயம், தீமையான செயல்கள் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும். ஆனா இதை விட பெருசு ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைப்பது இதை விட மிக பெருசு என்ற ஒரு செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், மனித படைப்புடைய ஆரம்ப நிலையை குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான். அதிலும் நமக்கு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லித்தார். நம்ம நிறைய பயான்கள்ல கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ஆரம்ப படைப்பிலே, மனித படைப்பிலே மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை பேசுகிறான். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் அந்த செய்தி நமக்கு சொல்லித்தரான். மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இது கால ரப்புல் மலாயிகத்து, மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த சமுதாயத்தில் இந்த பூமியிலே ஒரு கலீஃபாவை நான் படைக்க போகிறேன். சொன்ன உடனேயே மலக்குமார்கள் திரும்பி அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, காலு இறைவா அதஜஅலு ஃபீஹா வ யஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இறைவா அந்த படைப்பை குறித்து மலக்குமார்களுக்கு ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான், இந்த படைப்பு எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதை வச்சு அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள், இறைவா இந்த குழப்பம் விளைவித்து ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய், குழப்பங்களை விளைவிப்பாங்க, இவர்கள் ரத்தங்களை ஓட்டுவார்கள் என்ற செய்தி மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அந்த ஞானத்தை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அது ஒரு கேள்வியாக மாற்றி அதில் ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். மலக்குமாருடைய கேள்வி, காலு அத்தஜஅலு ஃபீஹா வ யஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, குழப்பங்களை விளைவித்து ரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ ஏன் இறைவா படைக்கிறாய் என்று ஒரு கேள்வி வச்ச உடனே அதனுடைய தொடர்ச்சியில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, வனஹ்னு நுஸப்பிஹு வ நுகத்திஸு லக், இறைவா உன்னை தூய்மையான முறையிலே வணங்குவதற்கும் துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் இருக்கிறோம்ல, உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம்ல, இந்த படைப்பு தேவையா என்ற ஒரு கேள்வியோடு அந்த செய்தியை சொல்றாங்க. சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒற்றை வரியில ஒரு பதில் சொல்லி முடிக்கிறான், காலு இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்ற ஒரு செய்தியோடு அல்லாஹ் முடிக்கிறான். குழப்பங்களை விளைவிப்பாங்க, ரத்தங்களை ஓட்டுவார்கள் என்ற செய்தியோடு இவர்கள் என்னை நினைவு கூற மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல, இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிவேன், அவர்கள் என்னை வணங்குவார்கள், என்னை நினைப்பார்கள் என்ற ஒரு செய்தி உள்ளடக்கமாக அல்லாஹ் வைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தரக்கூடியதை பார்க்கிறோம்.
நம்முடைய ஒவ்வொரு இபாதத்துகளையும் எடுத்து பாருங்களேன். இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்ட எல்லா இபாதத்துகளையும் எடுத்து பாருங்க. எல்லா இபாதத்தினுடைய பின்னணியிலும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய செய்தி என்ன? வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை நினைப்பதுதான் பெருசு. நம்ம இப்போ நம்முடைய அடிப்படையான துஆவை எடுத்து பாருங்க. தூங்கும் பொழுது துவாவை ஓதணும், எழும்பும் பொழுது துவாவை ஓதணும். இதெல்லாம் ஏதோ அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான், இதை செஞ்சிருவோம். அப்படி இருக்க கூடாது. இது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த துஆவினுடைய பின்னணி வல திக்ருல்லாஹி அக்பர், என்னுடைய ரப்பை நான் நினைவு கூற வேண்டும், அதுதான் பெருசு. துஆ ஓதுவது பெரிது என்றால் அதை விட பெரித ஒன்று சொல்லித்தரான், வல திக்ருல்லாஹி அக்பர். பயணம் பண்றோம்ல, பயணம் பண்ணும்போது யோசனைகள் எப்படி இருக்கணும்? என்னுடைய என்னால் அப்படிங்கறதை தாண்டி என்னுடைய ரப்பு இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான், இந்த வாகனத்தை நான் இயக்கவில்லை, என்னுடைய ரப்பு எனக்கு இயக்கி தருகிறான், என்னுடைய ரப்புடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் அந்த நினைப்பு இருக்கணும். அந்த நினைவு கூறுதல் என்பது இருக்குல்ல, அந்த நினைவு கூறுதல் என்பது இருந்தால்தான் நம்முடைய எல்லா காரியங்களும் சீராக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நம்ம வெறுமனே சடங்கு சம்பிரதாயத்திற்காக ஒரு காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே அமலாக ஏற்றுக்கொள்ளப்படாது, உலகத்திலே செய்த ஒரு செயலாக இருக்கும், அவ்வளவுதான். திருமறை குர்ஆனை புரட்டுகிறேன், நெடுகிலும் அல்லாஹ் இதே செய்தியை நமக்கு சொல்லித்தரான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, எது பெருசு என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்ட மக்களை அழைத்து சொல்றான், உதுகுருல்லாஹ கதீரா, நீ அல்லாஹ்வை நினைவு கூறு, அதுதான் பெருசு. எப்படி நினைவு கூறுமா? உதுகுருல்லாஹ கதீரா, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறு, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடியதை பார்க்கிறோம். இந்த அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது தொழுகையாகத்தான் இருக்கிறது. தொழுகையில அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுவோமா? அந்த இடத்தை குறித்து அல்லாஹ் சொல்லித் தரான். தொழுகை என்பது இரண்டு வகையான தொழுகை இருக்கிறது. ஆச்சரியத்திற்கு ஒரு செய்தி அல்லாஹ் உள்ளடக்கிறான். தொழுகை என்பது ஒரு தொழுதே நரகத்திற்கு போய் விடுவான். தொழுகை நரகத்திற்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல. தொழுது சோனம் சென்ற ஒருவனும் இருக்கிறான். அப்ப இரண்டு வகையான தொழுகையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யோசித்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதருடைய
எல்லா காரியங்களையும் யோசித்துக் கொண்டு நம்ம அந்த தொழுகை அமைத்தோம் என்று சொன்னால் அந்த சோம்பேறித்தனமான தொழுகை கண்டிப்பாக முனாஃபிக்குகளுடைய தொழுகை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்கள் பார்க்கணும் பாய் எவ்வளவு நேரமா தொழுகிறாரு, பாய் எவ்வளவு அப்படியே நின்று விவாதத்துல மூழ்கிறாரு, அப்படி மக்கள் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று அந்த அமல் அமைந்தால் அது முனாஃபிக்குகளுடைய தொழுகை அப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். ஒருவேளை சைத்தான் நம்முடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட சிந்தனைகளை போடுறான்னு சொன்னா நம்ம இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும். இது முனாஃபிக்குடைய தொழுகை தான் அப்படி இருக்கும். அல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கை அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் நரகத்துடைய அடிபாகத்திலே அடித்தட்டிலே இருப்பார்களே, அப்படிப்பட்டவருடைய தொழுகையாக நம்முடைய தொழுகை இருந்து விடக் கூடாது என்ற சிந்தனை நமக்கு வரணும். மூன்றாவது செய்தியாக அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான், அவர்கள் தொழுகையில் நின்றால் அல்லாஹ்வை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள். மூன்று செய்தி அல்லாஹ் சொல்றான். தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள். யார்? முனாஃபிக்குகள். அவர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். மூன்றாவது செய்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தொழுகையில் நின்றால் அல்லாஹ்வை குறைவாக நினைவு கூறுவார்கள்.
அல்லாஹ். நான் ஒரு வியாபாரத்தை கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணுவேன், அதுல என்ன பண்ண அப்படி வியாபாரத்தை பெருக்கவே சொல்லி அப்படி நீ யோசிக்காத. நீ அல்லாஹ்வை நினைச்சா மட்டும்தான், என்னை நினைவு கூர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது போர்க்களம் என்பது ஒரு உஷ்ணமான ஒரு இடம். போர்க்களம் அல்லாஹ் தூதரை அதெல்லாம் போரை சந்தித்திருக்கிறார், அதை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அந்த போர்க்களங்கள் எவ்வளவு உணர்வு யோசித்து பாருங்கள், எவ்வளவு பாவமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இடத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இதா லகீதும் ஃபீ ஹதல் மஸ்பூத், நீங்கள் களத்திலே எதிரிகளை கண்டால் என்ன செய்யுங்க, உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றாரு யோசித்து பாருங்கள். போர்ல தயாரிப்போடு எதிரிகள் களத்திலே கண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலை வச்சு அல்லாஹ் சொல்றார், நீ போர்களுக்கு போற களத்தில் நின்று கொள்கிறாய், எதிரிகளை சந்திக்கிறாய், அவன் பேசியே அப்போது நீ உறுதியாக நிற்பதை அடுத்த செய்தி அல்லாஹ் சொல்றான், வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீ போர்க்களத்துக்கு வந்துட்ட, ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறாய், பல வியூகங்களை வகுத்திருக்கிறோம் போருக்காக. இதையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றானா, வஸ்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல சொல்றான் பாத்தீங்களா, அல்லாஹ் எங்க கொண்டு போய் அல்லாஹ் வைக்கிறான், நான் போர்க்களங்களில் வாள்களை தயார் செய்வதை விட மிக பெருசு என்ன, வஸ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பதுதான் பெருசு. நான் போர்க்கால வியூகங்களை வகுப்பதை விட மிக பெருசு என்ன, வஸ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை நினைப்பதுதான் பெருசு. நீ வெற்றி பெற்றலாம் நினைக்கிற, அல்லாஹ் என்ன செய்தி உள்ளடக்கிறான்னா, நாங்கள் போர்க்களத்துக்கு வந்து விட்டோம், எங்களுடைய படைகள் அதிகமாக இருக்குது, மக்கள் தொகை அதிகமா இருக்குது, எங்களுடைய தளவாடங்கள் போருக்கான எல்லா பொருட்களும் அதிகமா இருக்குது, நாங்க கண்டிப்பா வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், நீ அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறு. ஏன் நினைவு கூறும் தெரியுமா, அப்பொழுதுதான் நீ வெற்றி பெறுவாய், இல்லாட்டி வெற்றி பெற மாட்டேங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் உள்ளடக்கிறான். இப்ப யோசித்து பாருங்கள், நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற நிறைய செய்திகளை உள்ளடக்கி திருமறை குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸ் வாயிலாகவும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதில்தான் வெற்றி இருக்கிறது என்ற செய்தியை உள்ளடக்கிறான். அதை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா காத்தமில் அன்பியாஇ வல் முர்ஸலீன், அம்மா பஅத். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எந்த அமலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அமலாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டும் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் பல அமல்கள் என்ற பெயரில் நாம் செய்யக்கூடிய எல்லாமே கண்டிப்பாக அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலியை பெற்றுத் தராது, நெருக்கத்தை ஏற்படுத்தாது. என்னுடைய அடியான் என்னுடைய நினைவோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன், அதைத்தான் அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆன் வாயிலாக பல வசனங்களில் வலியுறுத்துகிறார். சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்ற செய்தி ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் பதிய வைக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்கள், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு ஒரு மேட்டு பகுதியில் ஏறி நடந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
தனியாக அழைச்சு அவர் என்ன செய்யறாரு, லப்பைக் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதோ ஆஜராயிட்ட வந்துட்டேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வந்த அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா அதுல்லுக அலா ஹன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah, சுவனங்களில் பல பொக்கிஷங்கள் இருக்குது, அதில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? சுவனத்துல நிறைய பொக்கிஷங்கள் இருக்கிறது, அதில் ஒரு பொக்கிஷத்தை, ஒரு கருவூலத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேட்ட உடனே நஅம் யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ஆமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஒற்றை வார்த்தை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே, நாம பாங்கினுடைய ஓசை கேட்கும் பொழுது, இறுதியில வரும் பொழுது நாம் என்ன செய்யறோம், இதற்கு பதிலாக இதை சொல்லுகிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அர்த்தம் புரிந்து சொல்லி இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இது இந்த அர்த்தம் என்பது நான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாசகம். அதனாலதான் அல்லாஹ் எங்க கொண்டு போயிருக்கிறான், சுவனத்துடைய கருவூலங்களில் ஒரு கருவூலமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்வதற்கு எளிதான ஒரு வார்த்தையை அல்லாஹ் நமக்கு சுவனத்தினுடைய ஒரு பொக்கிஷமாக மாற்றுகிறான் என்று சொன்னால் வார்த்தையினுடைய தாற்பயம், வார்த்தையினுடைய வெயிட் ரொம்ப அதிகம். அந்த வார்த்தையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? என்னுடைய ரப்பினுடைய உதவி இல்லாமல் என்னால் எதுவுமே இயலாது என்பதை பறைசாற்றுகிற வார்த்தை அந்த வார்த்தை. நம்ம பாங்குக்கு பதில் சொல்றோம் இல்லைங்க, அல்லாஹ் அக்பர் முஅத்தின் சொல்லும் பொழுது திரும்பி அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆமா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இங்க ஹய்யால ஸலா, தொழுகைக்கு வாங்கன்னு அழைக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்யணும், திரும்பி ஹய்யால ஸலா சொல்வது அந்த இடத்தில் பொருத்தமானதாக இருக்காது. முஅத்தின் நம்மை தொழுகைக்காக அழைக்கிறார், ஹய்யால ஸலா தொழுகையின் பக்கம் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கப்படுதுல, அந்த இடத்துல ஹய்யால ஸலா நம்ம திருப்பி அவரை கூப்பிடுவோமா? அதனாலதான் பாங்கினுடைய வாசகத்தை அந்த இடத்தில் இந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்து அல்லாஹ் வைக்கிறார். என்ன தெரியுமா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பெருமையினுடைய உச்சம், தன்னுடைய பெருமையில நிற்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் உடை தீர்கிறான் இந்த வாசகத்தில். எப்படி தெரியுமா, ஹய்யால ஸலா தொழுகைக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்தோட நம்மள என்று பேசக்கூடிய என்ற ஒரு கூடுதல் வாசகத்தை சுபூடைய பாங்கிலே ஏன் யோசித்திருக்கிறோமா? நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த தொழுகையை விட, நான் சுபு தொழுவதை விட அந்த நேரத்தில் என்னுடைய தூக்கம் இருக்குல்ல, அது மிக பெருசா நான் நினைக்கிறேன். அதனாலதான் என்ன செய்யறோம், நம்ம தொழுகையை ஒரு புறமாக ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய தூக்கம் தான் பெருசு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், உன்னுடைய தூக்கம் நீ பெருசு நினைக்கிற, அது பெருசு இல்ல, அதை விட பெருசு தொழுகை. ஓடிவா தொழுகைக்கு. யோசித்து இருக்கிறோமா, அல்லாஹ் ஏன் அப்படி அழைக்கிறான்? நான் ஒரு விஷயத்தை நான் பெருசா நினைக்கிறேன், ஆனா அல்லாஹ் சொல்லி தரான்ல அதுதான் பெருசு. முதல் முறையிலே சொன்னதை போல நம்ம செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளையும் விட, எல்லா இபாதத்துகளை செய்யும் பொழுதும் அதை விட பெருசா ஒன்றை கொண்டு அல்லாஹ் வைக்கிறான்னா அல்லாஹ்வை நினைப்பதுதான் பெருசுங்கிற ஒரு செய்தி அல்லாஹ் கொண்டு வைக்கிறான். இப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய செய்திகளை அல்லாஹ் உள்ளடக்கிறான் திருமறை குர்ஆன்ல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும்,
நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் எப்படிப்பட்ட இபாதத், சின்னதிலிருந்து பெரிய இபாதத்தில் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னா நம்முடைய ரப்பை நினைவு கூர்ந்த நிலையில் தான் அமைய வேண்டும். என்னுடைய அமல் அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானான்னு சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்கள். நம்ம இடத்துல அது உண்டா? செஞ்சிட்டோம்னா நம்ம இடத்துல ஒரு பெருமிதம் வந்துருது இல்ல. இன்னைக்கு தொழுதுட்டோம் அப்படின்னா நம்ம இடத்துல என்ன இருக்கு? நீங்க சுபு தொழுது, என்ன சுபு தொழுது இன்னைக்கு நான் தொழுதுட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த பெருமிதமும் ஆணவம் அகம்பாவும் வந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் தாண்டி என்னுடைய ரப்பு தான் என்னை இன்னைக்கு தொழுக வச்சான், என்னுடைய ரப்பு தான் எனக்கு இன்னைக்கான சூழ்நிலை அமைத்து கொடுத்தான். நான் எந்த இபாதத்துகளை செய்தாலும் அதனுடைய பின்னணியில என்னுடைய ரப்புடைய நாட்டம் இருக்குது, என்னுடைய ரப்ப எனக்கு அதை அமைச்சு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த நினைவு கூறுதலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய நற்பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ